லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, லோக்சபா, ராஜ்யசபா இன்னும் எல்லாத்துலயுமே கன்ஃப்யூஷனா இருக்கா? அப்ப இந்த ஷார்ட்ஸ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாரி நெறைய இன்ஃபர்மேட்டிவ் ஷார்ட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விச் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இத தமிழ்ல சட்டமன்றம் இல்ல சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்.எல்.ஏஸ் தான் இருப்பாங்க. இந்த எம்.எல்.ஏஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள பேசி அவங்களுடைய தலைவரா யாரு வரணும்னு தேர்ந்தெடுப்பாங்க. விச் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட ஹெட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்லிமெண்ட்டை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். விச் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபாவை லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்சபால மக்களால ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணப்பட்ட இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிஸ் தான் இருப்பாங்க. இந்த எம்பிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள பேசி மெஜாரிட்டியா யாரு செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு தலைவரா யார் இருக்கணும் அப்படிங்கறத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அடுத்ததா ராஜ்யசபா விச் இஸ் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். தமிழ்ல மாநிலங்களவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலயும் எம்பிஸ் தான் இருப்பாங்க. ஆனா லோக்சபா எம்பிஸும் ராஜ்யசபா எம்பிஸும் வேற வேற. லோக்சபால இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸையும் நம்ம தான் செலக்ட் பண்ணோம் எலெக்ஷன் மூலியமா. ஆனா ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாரையும் எம்எல்ஏஸும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அவரோட சார்புல ஒரு 12 எம்பிஸ செலக்ட் பண்ணுவாரு. இப்போ இந்த லோக்சபா, ராஜ்யசபா 2மே பார்லிமென்ட்க்கு கீழ தான் வருது. அண்ட் இந்த பார்லிமென்ட்டோட ஹெட் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ இதே மாரி இன்ஃபர்மேட்டிவ் ஷார்ட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.